Hi friends, welcome to our channel PALLIYUTHU. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான டிஃபரண்டான ஒரு டிஃபன் ஐட்டம் ரவா இட்லி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரவா இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா துருவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக வறுத்துட்டு இதில் 1 கப் வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ரவை வறுபடுற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறுற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் 1 கப் ரவைக்கு அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துலாம். 1 கப் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அரை கப் பீன்ஸ், நீங்கள் வேணும்னா பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சோடாப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோடாப்பு சேர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இட்லி வரும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மாவு பதமாக வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுடுங்க. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ரவையெல்லாம் நல்லா உங்களுக்கு ஊறி நல்லா வந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும் ரவை. இப்போது இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இட்லி தட்டில் நம்ம இதை இட்லி ஊற்ற வேண்டியதான். இந்த இட்லி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு ஊற்றுறத விட இந்த மாதிரி குக்கர் இட்லியில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு நீங்கள் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நாம் அந்த ஊற்றின இட்லி எடுத்து வச்சிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். ஈஸியாக உங்களுக்கு இட்லி வெந்துடும். பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் உங்களுக்கு சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆகிடும். நீங்கள் இட்லிக்கு மாவு இல்லை அப்படிங்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். டிஃப்ரெண்ட்டான டிஃபன் செஞ்ச மாதிரி ஒரு திருப்தியும் கிடைக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் ரவா இட்லி ரெடி. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் இல்லை புதினா சட்னி இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.